வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையாக தாங்க நடக்கும். அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள்லாம் விலகி போகும். கிரக பயிற்சிகள்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே விலகி போகுங்க. உங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வத்தோட அருளும் இருக்கும். அடுத்து இஷ்ட தெய்வங்கள், அடுத்து பெரிய தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அருளும் இருக்கும். ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களோட கோரிக்கைகளை எந்த ஒரு தெய்வமே ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சிவபுராணத்துலேயும் விஷ்ணு புராணத்துலேயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐதீகம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு பல கோடி மடங்கு நன்மைகளை தரக்கூடியது. அந்த சிவராத்திரி அன்னைக்கு பண்ணக்கூடிய வழிபாடு குலதெய்வ வழிபாடுக்கு ஈடுனை எதுவுமே இல்லைங்க. நான் வந்துட்டு இதை விரிவாக வந்துட்டு இன்னொரு பதிவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேங்க. அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த குலதெய்வ வழிபாடு மதுரையில் சுற்றி இருக்க கிராமங்கள்லாம் பார்த்து சொன்னால் தென்னிந்தியாவில் ஃபுல்லாகவே இந்த நம்ம குலதெய்வ வழிபாடு அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி பண்ணுவாங்க. அந்த குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க, சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அப்படியே வந்து வீடுகளே வெறிச்சோடி போய் கிடக்கும். சில தெருக்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிராமங்களில் அன்றைக்கி எல்லார் வீடுமே கதவு பூட்டியிருக்கும். எல்லார் வீட்லேயுமே ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு அன்றைக்கி கட்டாயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வம் எவ்வளோ தூரத்து ஊரில் இருந்தாலும் சரி கிளம்பி போயிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இது. நான் வந்துட்டு இந்த வீட்டில் இந்த மண் செம்பில் தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து குலதெய்வத்துக்கு தான் தினமுமே வைக்கிறதுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த விளக்கு தினமுமே வந்து வீட்லேயுமே வந்து ஒரு அகல் விளக்கு கட்டாயமாக வந்துட்டு குலதெய்வத்துக்கு ஏற்றணுங்க. இந்த குலதெய்வத்துக்கு தண்ணீர் வைக்கிறது, குலதெய்வத்துக்கு அகல் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிவராத்திரியில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரொம்பவே விசேஷங்க. அடுத்து வந்து குலதெய்வத்துக்கு அன்றைக்கி போயிட்டு நீங்கள் என்ன முறையான வழிபாடு பண்ணிங்கனாலும் சரி இந்த தெய்வம் வந்துட்டு எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும். உங்களுக்கு வந்து நடக்கிறது எல்லாமே வந்து நன்மைகளாக நடக்கும். எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க. நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி போய் அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்கள். அந்த கஷ்டகாலம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி போகிறத கண்கூட பார்க்க முடியும். பொதுவாகவே வந்து குலதெய்வம் வணங்குறதுக்கு 4 கிழமையெல்லாம் இல்லை, எப்போ வேணாலும் போய் வணங்கலாம். எப்போ நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கோ, வாழ்க்கையில் வந்து ரொம்ப துயரங்கள் வந்து அழுத்துதோ அந்த நிமிஷமே நம்ம வந்து கிளம்பி போகலாங்க. கிளம்பி போய் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குலதெய்வங்க. நம்ம தெய்வங்களை எந்த ஒரு தெய்வத்தையுமே பார்த்துக்குங்க இப்போ தான் வழிபடணும் இப்போ வழிபடக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஆனால் வந்துட்டு ரொம்பவே உகந்த நாள்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த தெய்வத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கும் இல்லையா, அதுதாங்க இந்த குலதெய்வத்துக்குன்னு ரொம்ப உகந்த நாள் இந்த சிவராத்திரி. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த கிழமையில் போகணும் இந்த நாளில் போகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரியவங்களும் அதை தான் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. எந்த நிலைமையில் வேணாலும் போகலாம். நம்ம என்ன ஒரு சூழ்நிலை போனாலும் சரி, நம்ம எது வாங்கிட்டு போனாலும் சரி, சும்மாவே போனாலும் சரி, தன்னோட பிள்ளை வந்துருச்சு தன்னோட எல்லைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி மனமகிழ்ந்து போகிறது நம்மளோட குலதெய்வம். அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்களால் போகக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு, போக முடிஞ்சிச்சுன்னா அந்த நாளை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தவற விட்டுறாதீங்க. கட்டாயம் வந்து குலதெய்வம் கோயிலில் போயிட்டு நீங்கள் என்ன முறையில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் பண்ணிட்டு வரலாம். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இதோட விவரமான பதிவு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க, பொங்க வைக்கிறாங்களா, மாலை வாங்கிட்டு போகிறாங்களா, பூ வாங்கிட்டு போகிறாங்க. கட்டாயம் பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு போகணுங்க. இன்னொன்று சொல்லியிருக்கேங்க அதில், அதாவது சந்தனம் குங்குமம் விபூதி இது 3 வந்து குலதெய்வத்துக்கு ரொம்பவே உகந்தது. உங்கள் குலதெய்வங்களில் வந்துட்டு இப்போ 21 தெய்வங்கள் 27 தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் பெண் தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதனால இந்த குங்குமம் வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி இருக்க தெய்வங்களுக்கு கட்டாயம் வந்து சந்தனம் வாங்கிட்டு போகணுங்க. இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு கட்டாயம் இன்றைக்கி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நாளை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க எக்காரணத்து கொண்டும். இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.